அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க. நான் உங்கள்கிட்டயே சொல்றேன், அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க. அது என்ன கேள்வி அது? இப்படி கத்துறாரு, இவ்வளோ there's no women here. என்ன தப்பா? அது தப்பு தான் சார். நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க, அது தப்பு தான். அது டைரக்டரோட சாய்ஸ்ங்க. நீங்க யாருங்க அது கேக்குறதுக்கு? நான் பண்ண டாக்டர் மதுமிதா கேரக்டர் பத்தி 0 questions. நான் பண்ண பிளாட்டுக்கு எவ்வளோ, நான் கேரக்டருக்கு என்ன பண்ணியிருக்கேன் அதெல்லாம் தெரிய வேணாம். சாருக்கு என் வெயிட் தான் தெரியணும். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தேட். ஸோ அதர்ஸ் படம் நீங்கள் பார்த்தது மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம், சென்சிட்டிவான ஒரு டாபிக் பற்றி பேசியிருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் அந்த டைட்டிலோட அதோட மீனிங், எதுக்கு, ஏன் இந்த டைட்டில். ஸோ எனக்குமே இப்படி இப்படி இருக்கிற கேரக்டர்ஸ் அண்ட் இந்த சப்ஜெக்ட் சொசைட்டி வரைக்கும் ரீச் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஷோ ப்ரெஸ் ஷோ முடிச்சு ஒரு நல்ல ஒரு அக்செப்டன்ஸ் வந்திருக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் எனக்கு பெர்ஃபார்மன்ஸஸ் ஒன்றுன்னா, ஐ மீன் ஒரு கேரக்டர் ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம். அது பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பட் அந்த ஒரு பர்சனுக்குமே தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மைல்ஸ்டோனாக இருக்க போகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் டாக்டராக நீங்கள் நேச்சுரலாக இருந்தது, நீங்கள் உண்மையிலே மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்களான்னு ஒருத்தர் கேட்டார். அது எல்லாமே அபின் சாரோட கைடன்ஸ். அண்ட் ஸோ எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் ரொம்ப என்ரிச்சிங்காக இருந்தது. அண்ட் ஐ திங்க் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு புது ஹீரோ வந்திருக்காரு, ஆதித்யா மாதவ். ப்ளீஸ் சப்போர்ட் ஹிம், பிகாஸ் அந்த டேலண்ட் இருக்கிற ஒரு ஆக்டருக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும். ஸோ இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் இந்த படம் பார்த்து அவர் அப்ரோச் பண்ணுவார். ஸோ I think he'll be an asset to the industry. We got two people, one director and one hero to the added to the industry. So I'm very happy to have been a part of their beginning. Thank you. Director sir, படத்துல very actor director மட்டும் தான் ஹீரோங்க பாக்கியங்க தான் வந்து படத்தோட டைட்டில் வந்து ஆஃப்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன் அது பண்ணீங்க, ஏதாவது மென்ஷன் பண்ணீங்க? இல்லை, இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஆக்சுவலி அப்படியெல்லாம் பிளான் இல்லை. எடிட்டு முடிச்சுட்டு எனக்கு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 50 வாட்டி படம் பார்ப்போம், நம்ம எடிட் பண்ணி திருப்பி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல அதுக்கு பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டாக அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் அந்த போர்ஷன்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து தோணுச்சு, இங்கே எங்கேயாவது கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு. ஆனால் பிளேயில் வந்துட்டு எனக்கு அந்த நேரம் தோணுது தான் இந்த விஷயம். ஆக்சுவலி என்னென்னா இப்போ பேசலாமா, அதாவது இப்போது ஒருத்தங்களை பிடிக்கிறது வந்துட்டு ஹைட் வெயிட் பார்த்துல நான் நம்புறது. ஏன்னா ஆப்வியஸ்லி வந்துட்டு நீங்கள் தானா வெயிட்டை பற்றி கேட்டேன்? என்ன தப்பாக கேட்குறேன்னா, நீங்கள் என் வெயிட் கேட்டீங்க, நீங்கள் தானே என் வெயிட் கேட்டீங்க. உங்கள் வெயிட் என்ன? இங்கே தமிழ் சினிமா ரசிகர் என்ன விரும்புகிறான்னு 32 வருஷமா ஜேர்னலிஸ்டாக இருக்காங்க. நான் வேலை பார்க்காத பத்திரிக்கை ஒரே ஒரு பத்திரிக்கை தான். அவங்க எல்லா பத்திரிக்கையும் வேலை பண்ணிட்டு இன்னைக்கு யூடியூபராக இருக்காங்க. ஓகே, என்ன பேசுனா அன்றைக்கே பதில் சொல்ல வேண்டியதுன்னா, இவர்கிட்ட நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் வளர்ற ஹீரோ சார் இப்படிலாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? நான் எந்த தப்பாகவும் கேட்கல, எல்லாம் வழக்கமாக கேட்குறீங்க. வெயிட்டை கேட்டால் அந்த பொண்ணு ஏன் வெயிட்டை கேட்குறீங்க? நான் நடிக்கிறேன். அவர் தூக்குனாரு, உங்களுக்கு சிரமம். நீங்கள் பேசி முடிச்சுட்டு சொல்லுங்க, நான் சொல்கிறேன். சிரமமாக இருக்குதா எப்படி? ஏன்னா உங்களுக்கு தமிழ் புரியல. இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்? கொஞ்சம் பூசி நான் கேட்குறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா. சார் ஒரே நிமிஷம் முடிச்சிட்டீங்களா? நான் சொல்கிறேன். பூசி மொழியின மாதிரி இருக்கிறாங்க. என்ன வேண்டியிருந்தாங்க? இங்கே குஷ்புலேருந்து சரிதாவிலேருந்து கொண்டாட தமிழ் இங்கே பூசி மொழினா இருக்கா? அப்படிலாம் சொல்லலை. நீங்கள் ஹீரோயின் வெயிட் என்னன்னு தான் கேட்டீங்க. அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான கேள்வி. நான் உங்கள்கிட்டயே டைரக்டாக சொல்கிறேன். அது ஓகே சார். மோடியை பத்தியும் ட்ரம்பை பத்தியுமா கேட்க முடியும்? இந்த சினிமாவை அவர் சொல்லி முடிக்கட்டும் நான் பேசுறேன். அவர் சொல்லி முடிக்கட்டும் நான் பேசுறேன். சொல்லாமா? நீங்களும் சொல்லிட்டீங்களா? சரி. கேள்வி எழுதி கொடுத்து கேள்வி
உட்கார்ந்து இன்னமும் மரத்தை சுத்தி டிவைட் போற சின்ன இல்ல நீங்க சரி சரி நீங்க கேள்வி கேட்டு முடிச்சா எனக்கு பேச முடியும். ஓகே பிஆர் வந்து சொன்னாங்க கௌரி சங்கத்தை கேளுங்க கேட்டாங்க. உங்க பிஆர் எத்தனை ஃபோன் பண்ணி எனக்கு ஒரே நிமிஷம். சரி நீங்க பிரஸ் மீட் எங்க படுத்து தப்பா இருக்கு சார் இது. இல்லை சார் புரியுது. எனக்கு கேள்வி நாயகன் பேர் எடுத்தோம். எனக்கு கேள்வி நீங்க பேசுறீங்க, அதனால தான் இங்க கேக்குறோம். ஓகே நான் இப்ப சொல்லலாம். என்ன சொல்ல பேச விடலன்னா நான் எப்படி பேசுறது? நான் பேச விடலாமா சார்? நான் பேசுங்க, நீங்க பேச விடல என்ன? சரி நீங்க அன்னைக்கு ஹீரோ கிட்ட கேட்டீங்க அவங்க இப்படி இப்படி அவங்களை தூக்குறீங்க, அவங்களுக்கு எவ்வளோ வெயிட், அது ஒரு ஃபர்ஸ்ட் பாடி ஷேமிங். அது பாடி ஷேமிங். நீங்க பேசும்போது நான் உங்களை இன்டரப்ட் பண்ணல, நான் பேசுறேன், நீங்க இன்டரப்ட் பண்ணாதீங்க. அது டைரக்டரோட சாய்ஸ்ங்க, நீங்க யாருங்க அது கேக்குறதுக்கு? சரி நீங்க நடக்குங்க, என்ன ஏங்க உட்கார வைக்கிறீங்க? இல்ல அது ஏன் சாய்ஸ்ங்க, நான் ஏன் வெயிட் நீ அவங்க எவ்வளோ வெயிட்னா அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க. நான் உங்கள்கிட்டயே சொல்றேன், அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க. அது என்ன கேள்வி அது சார்? நீங்க அது என்ன கேள்வி? நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேக்குறேன் சார். நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறீங்க, நீங்க கத்துறீங்க என்கிட்ட. நீங்க தான் மரியாதை காமிக்கல. ஒரே நிமிஷம் நான் ஒரே நிமிஷம் சார். அவர் பேச முடிச்சு ஒரே நிமிஷம். நான் ஐ எம் தி ஒன்லி வுமன் இன் திஸ் பிளேஸ். இப்படி கத்துறாரு இவ்வளோ தேர் இஸ் நோ வுமன் ஹியர். I am being targeted just because I am a woman. நீங்க ஒரு பொம்பளை அந்த ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் காமிக்காம என்ன வெச்சு கத்துறீங்க நீங்க. ஆமா அப்புறம் அப்படி ஒரு கேள்வி கேட்டா நான் அன்னைக்கு ஒன்றும் சொல்லலை சார். அன்னைக்கு நான் ஒன்றும் சொல்லலை, நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணேன். சரி அது நான் அந்த கேள்வி ப்ராசஸ் பண்ணுறதுக்கே அந்த டைம் எடுத்தது, அதனால தான் அன்னைக்கு நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் என்ன அது ஒரு மென்டல் ஹெல்த் சார் நான் சொல்கிறேன், டோன்ட் இன்டரப்ட் மீ. நான் சொல்கிறது எவ்ரி உமன் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் பாடி டைப். என்னோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஹார்மோனல் பிரச்சனை இருக்கும் எனக்கு சார். அது என்ன பத்தி கேட்டா சொன்னா எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்காதா? ஆமா அதுக்கு நான் 0 சைஸ்ல இருக்கணுமா? சரி என்ன தப்பா? அது தப்பு தான் சார். நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க, அது தப்பு தான். லைக் ஐ வுட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்ல நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டீங்க. ஹலோ சார், நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும் சார். நீங்க யூ நாட் டூயிங் அஸ் a favor. ஓகே நாங்க ஒரு படம் பண்ணிருக்கோம். வந்தோனே மணி கேட்க சொல்லிருக்க முடியும், நான் செய்யல. ஏன்னா இது படம் 100 கோடி ரூபாய் போட்டு நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஆனா அவங்க பேச திருப்பி எங்க? ஆமா சார், அந்த வார்த்தை நீங்க பேட்டி கொடுத்தீங்களா, அந்த ரிப்போர்ட்டர் பாராட்டுனீங்களா, அவங்க தான் எழுதிருக்காங்க. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? சரி என் வெயிட் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன பண்ண போறீங்க? என் வெயிட் உங்களுக்கு தெரியும், அதுதான் உங்க கேள்வி. ஏன் அவங்க வெயிட் என்ன? அது என்ன ஒரு கேள்வி? இங்க இருக்கிற யாருக்குன்னா அது எப்படி அது படத்தோட ரெலவெண்டா இருக்கு? அது ரெலவெண்டா இல்ல, படத்துக்கு அது ரெலவெண்டாவே இல்ல. என்னோட வெயிட் தெரிஞ்சுட்டு நான் அது என்னோட சாய்ஸ்ங்க. நான் குண்டா இருப்பேன், நான் ஒரு 80 கிலோ இருப்பேன், அது நான் என்ன பண்ணுவேன்? நான் என்னோட டேலண்ட்டை தான் நான் பேச வைப்பேன். ஐ டோன்ட் நீட் யுவர் வேலிடேஷன். Okay sir, please I am working hard. என்னோட career timeline பாத்தீங்கன்னா I have chosen characters that are career oriented. Now I don't want to be a commercial heroine. Okay மூவி பத்தி பேசலாம். Okay இல்ல அவங்க கத்துறாரு எல்லாரும். இல்ல I have a perspective, right? Everyone is silencing me here. நீ என்ன சொல்லணுமோ சொல்லிடு. அவரோட அது எப்படி இன்டர் பண்ணிட்டே கத்திக்கிட்டே இருக்காரு? I am saying to all the press here, with all due respect, நீங்க எல்லாரையும் நான் generalize பண்ணல. I am not generalizing, but normalizing body shaming. அது ஏன் ஒரு ஆக்ட்ரஸஸ்க்கு எப்பவுமே ஃபீல் ஆகுது? எப்பவுமே அது கேள்வி ஏன் வந்துட்டு இருக்கு? என்னோட வெயிட் அன்னைக்கு அந்த பிரஸ் என்னோட வெயிட் கேட்டாங்க. என்னோட வெயிட் இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு ஹீரோ கிட்ட கேட்பாங்களா என்ன வெயிட்னு? ஒரு ஹீரோ கிட்ட கேட்பாங்களா என்ன வெயிட்னு? அது எனக்கு காமெடியாவே தோணலங்க. ஸ்டாப் நார்மலைசிங் பாடி ஷேமிங். அது என்ன பத்தி கேட்டாங்க, நான் பேசுறேன்.
ஒரே நிமிஷம் என்னோட கேரக்டர் பத்தி ஏதாச்சும் கேட்டாங்களா அந்த பிரஸ் மீட்ல? 96 இல்ல அதர்ஸோட கேரக்டர் பத்தி ஒன்னும் கேட்கல. நான் ஒரு டாக்டரா அவங்க சொல்றத கேட்டா அத்தது நீ சொல்லு. நீங்க எல்லாரும் கத்திக்கிட்டே இருந்தா நான் எப்படி பேசுறேன்? ஒரு நிமிஷமா இருமா. அதர்ஸ் 1 செகண்ட். அதர்ஸோட பிரஸ் மீட்ல நான் பண்ண டாக்டர் மதுமிதா கேரக்டர் பத்தி 0 क्वेश्चंस. நான் பண்ண பிளாட்டுக்கு எவ்வளோ, நான் கேரக்டருக்கு என்ன பண்ணியிருக்கேன் அதெல்லாம் தெரிய வேணாம். சாருக்கு என் வெயிட் தான் தெரியணும். அது எப்படி தப்பா இல்லாம இருக்கு? அது கியூட்டா இருக்கு, பப்ளியா இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரிய வேணாம். ஹீரோ கிட்ட கேக்குறாரு என்னோட வெயிட் என்னன்னு. என்கிட்ட எதுவும் கேட்கல. என்கிட்ட கேரக்டர் பத்தியும் படத்தை பத்தியும் எதுவும் கேட்காம டைரக்டா இன்டைரக்டா கேக்குறீங்க என் வெயிட் என்னன்னு. அது எப்படி கரெக்டா இருக்கும்? அது தப்பு தாங்க. அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தான். அதனால தான் நான் இப்போ ரியாக்ட் பண்றேன். அது அவரோட ஒப்பீனியன். ஆனா அவங்க வெயிட் என்ன, அவங்கள எப்படி தூக்குனீங்க, நெக்ஸ்ட் நீங்க வேற என்னெல்லாம் கேட்பீங்க? நீங்க இப்படி செக்ஷுவலைஸ் பண்றீங்க ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸ். அது எப்படி கரெக்டா இருக்கும்? என்ன அது நீங்க இங்கிலீஷ்ல கேட்டீங்க என்ன வெயிட்னு. என்ன எனக்கு தமிழ் தெரியாது, நான் இங்க தான் படிச்சது. எனக்கு எல்லாம் தெரியும். இது ஜேர்னலிசமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்றது ஜேர்னலிசமே இல்ல. உங்க ப்ரொஃபஷனுக்கு அது ஒரு டிஸ்கிரேஸ். படத்தோட கேள்வி எதனா இருக்கா? படத்தை பத்தின கேள்வி இருக்கா? படத்தோட கேள்வி எதனா இருக்கா? படத்தை பத்தின கேள்வி இருக்கா? படத்தை பத்தின கேள்வி எதனா இருக்கா? படத்தை பத்தின கேள்வி கேளுமா. அதான் படத்தை பத்தின கேள்வி. எல்லாரும் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு பேசுவாங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் அன்பா பேசி நல்லபடியாக புரியுது. படம் சம்பந்தமா கேளுங்க. ஒரு செகண்ட். ஓகே பேசலாமா? பேசலாம் சார். படம் சம்பந்தமா பேசலாம். இருக்கு கீழே இருக்கு. ஓகே சொல்லுங்க. கேளுமா. படத்தை சம்பந்தமா கேளுங்கம்மா. ஸ்க்ரீன் பிளே இல்லை சார், அப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம ரெஃபரன்சஸ் எல்லாம் அப்படியெல்லாம் எடுக்கலை. ஆனால் வந்துட்டு ஒப்வியஸ்லி நம்ம வந்து ஒரு எடிட்டிங் பேட்டர்னில் நான் ஒரு எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்துட்டு ஆடியன்ஸுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கணும், அந்த ஒரு லேக் பாயிண்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருந்தேன். ஸோ அது ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒர்க் பண்ணும்போது அங்கேயுமே வந்துட்டு அந்த ஒரு பேப்பர் ஒர்க் நல்லாவே பண்ணியிருந்தேன். இல்லை சரி, இது வந்து ஒரு அதாவது இப்போ இவ்வளோ நாள் இப்போ நான் வந்து கொஞ்சம் சார் கேட்குதா? இப்போது நான் வந்து இப்போது இது வரைக்கும் இந்த அந்த விஷயம் நான் வந்து ப்ரெஸ்ஸில் வந்துட்டு இப்போது இதில் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இது வரைக்கும் காமிச்சது எல்லாமே வந்துட்டு டிஃபென்சிவ் மோடில் தான் காமிச்சிருக்காங்க. மீன்ஸ் அவங்க தாக்கப்பட்டிருப்பாங்க, இல்லைன்னா அவங்க ஒரு பாயிண்டில் வந்துட்டு எல்லார்ட்டையும் போட் டவுன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவர் வந்துட்டு ஒரு ப்ரில்லியன்ஸாக வந்துட்டு நம்ம எப்படின்னா இவர் ஒஃபென்சிவாக வந்துட்டு ஒன்று பண்ணுறாரு. அவரோட பாயிண்ட் என்னங்கிறது வந்துட்டு லாஸ்ட்டில் நான் எழுதி காமிச்சிருப்பேன். அதுதான் அவரோட தாட். அது ஒவ்வொருத்தருக்கும். அதனால தான் அவர் ஆன்டகனிஸ்ட் அப்படின்னு நம்ம அவர் ஹீரோவை நம்ம காமிக்கல இல்லையா? ஸோ நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்டு. ஏன் நம்ம அப்படி காமிக்கிறோன்னா, ஒருத்தங்க ஒரு ஆன்டகனிஸ்ட் அந்த மாதிரி ஒரு தவறு செய்கிறதுக்கு தூண்டல் வரும்போது அவரோட ப்ரில்லியன்ஸ் அது நெகட்டிவ் மோடில் வரும். அதுதான் வந்துட்டு அந்த படத்தில் வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் ஆடியன்ஸுக்குன்னு நானும் ஃபீல் பண்ணேன். இல்லை சார், அது போல சின்ன இந்த படத்தை நீங்கள் நல்லா தான் பண்ணிருக்கீங்க. நீங்கள் இப்போ யாராவது கேட்கும் போது நீங்கள் நல்லா பண்ணுறது. ஆமாம் சார், பெர்ஸ்பெக்டிவ் தான். எனக்கு அது நல்லா இருக்கா இல்லையா, என்னோட வெயிட் கேட்டது எனக்கு ஒஃபென்சிவா இருந்தது. அது சரி சார், அது ஓகே. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் படத்தை பற்றி கேள்விக்கு வந்து அவர் அகைன் இஸ் பிரிங்கிங் தட் அப். ஆக்சுவலாக படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா போச்சு, செகண்ட் ஹாஃப்ல பார்க்க நல்லா போயிடுச்சு. அது நடுவில் வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர் விட்டுட்டு அவங்கள வந்து டீஃபேம் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து நீங்க ஜஸ்டிஃபை டிரான்ஸ்ஜெண்டர் வந்து நல்லவங்க, ஏன்னா
பண்ணிட்டு அவங்க நல்லவங்களாக காட்டுற மாதிரி இருக்கு. ஆனா பப்ளிக்ல ஒரு இமேஜ்னா அவங்களால டிரான்ஸ்ஜெண்டர் மேல இன்னும் கோபம் வெறுப்பு அதிகமாக நீங்க பண்ண ஜஸ்டிபிகேஷன் தெரியாது. அவங்க வந்து தொடர்ந்து கொலை பண்றவங்க காமிச்சிருக்காங்க. அது ஏன் அந்த மாதிரி ஒரு காட்சி இருக்கு? இல்லை சார், இப்போது அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு ஆன்டகனிஸ்ட் தான். அப்போ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் அவர் செய்ய மாட்டார். பட் ஆனால் அந்த ஆன்டகனிஸ்ட் உருவாகிறதுக்கு காரணம் என்னென்னா, சொசைட்டியில் சில விஷயங்கள் வந்துட்டு அவருக்கு பாதிக்கப்பட்டது. அப்போது அவருக்கு என்ன தெரியும், அவர் வந்து அவரோட எஜுகேஷன் என்ன நம்ம இதில் காட்டியிருக்கோம் இல்லையா. அப்போ அந்த எஜுகேஷன் வந்துட்டு அவர் ஒரு சரியான விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு பதிலாக தவறான விஷயத்துக்கு பயன்படுத்திட்டார். ஆனால் அவரோட இன்டென்ஷன் என்னங்கிறது அவர் கிளைமேக்ஸில் சொல்லியிருப்பார். இவ்வளோ நாள் எங்களை வந்துட்டு யாரும் அக்செப்ட் பண்ணல இந்த சென்ஸ் யூனிக்காக பார்க்குறாங்க. பிகாஸ் அவரோட பாயிண்ட் அது எனக்கு இதில் சொல்ல முடியாது, நீங்கள் பார்த்துட்டீங்க. அதனால நான் அதை சரி செய்கிறதுக்கான ஒரு ரெவல்யூஷன் அவர் சொல்கிறார் இல்லையா, அந்த வேர்டு. ஆப்வியஸ்லி அவர் ஆமாம் அந்த விஷயத்தில் அதனால தான் போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது லாஸ்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு ஹீரோட கேரக்டரை நான் எப்படி காட்டணும்னு நினைக்கிறேன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, என்ன யாருமே ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படிங்கிறது. ஆனால் எல்லோரும் அப்படி கிடையாது. அதையும் நான் வந்துட்டு அங்கே ஜஸ்டிஃபை பண்ணுறேன். சொசைட்டியில் எல்லாரையும் நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. ஹீரோவே ஃபைனல் என்ன செஞ்சாருன்னு கேட்டாச்சுன்னா யாருமே எதிர்பார்க்கல. அப்போது உங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சார்? ஸோ எல்லாமே ஒரு பாயிண்ட், ஒரு எங்கேயாவது ஒரு ட்ரிகரிங் பாயிண்டில் தான் ஒருத்தங்க வந்துட்டு தவறாக செய்கிறதுக்கான ஒரு யோசனை உருவாகுது. அந்த யோசனை ஒன்ஸ் உருவாயாச்சுன்னா அது சரியாக தவறாங்கிறது மனிதனுக்கு யோசிக்கிறதுக்கான ஒரு மெச்சூரிட்டி அந்த நேரம் இருக்காது. அந்த பெயின் தான் வந்துட்டு அவனை வந்து ஓவர் கம் பண்ணுது. ஸோ அதனால அவன் செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு செய்யும்போது நம்ம அவளை ஆன்டகனிஸ்டாக நம்ம கன்சிடர் அப்படி பண்ணுறோம். இதுதான் நான் ஆக்சுவலி சொல்லணும்னு நினச்சேன். எல்லாருமே நல்லா நினச்சிருந்தீங்க. படத்தில் உட்கார வச்சு நான் கூட தான் படம் கிடைக்குமான்னு தேடி பார்த்தேன், கிடைக்கல. கிளைமாக்ஸ் ஓடுறது இந்த மாதிரி அந்த ஒரு விஷயம் அதுதான் நல்ல படம், பிரமாதமாக இருக்கும். அதற்குங்கிற டைட்டிலே படத்துக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அது உங்க ஐடியாவா இல்லை எதுக்கு நான் கேட்குறேன்னா நல்லா இருக்குது. இவங்க ஏதாவது சொன்னாரா, ஏதாவது சொன்னாரா இல்லை உங்களோட ஸ்கிரிப்ட் தான் இருக்குங்களா? சரி, இல்லை அவங்க வந்துட்டு நம்ம சொல்கிறத வந்துட்டு அவங்களோட போர்ஷனில் நீட்டாக நடித்து காட்டுறாங்க. ஆனால் ஸ்கிரிப்டில் வந்துட்டு அதோட கிராவிட்டி என்னங்கிறது வந்துட்டு ஒரு டைரக்டருக்கு மட்டும்தான் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியும். அது சரியோ தவறோ இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஆக்சுவலி கிளைமேக்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு கிளைமேக்ஸ் வந்து நான் வச்சுருந்தேன். அது வந்து ஒரு கிளீஷே, அப்படி தான் ஃபஸ்ட்டு எழுதி முடித்தது. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா எனக்கு திடீர்னு ஒரு பாயிண்டில் ஒரு தோணுன ஒரு ஸ்பார்க்கு தான். ஆனால் நிஜமாக சொல்கிறேன், இந்த ஸ்பார்க்கு வந்துட்டு நான் எழுதுனதுக்கப்புறமா இது ஏன்னா அது வந்து அப்படி வந்து டக்குன்னு ஒன்று பீப்புள் அதை எப்படி எடுத்துப்பாங்கங்கிறது எல்லாமே எனக்கு நிறைய ஒரு டவுட்ஸ் இருந்தது, அது ஒரு ஃபியர் இருந்துச்சு. பட் ஆனால் அது பண்ணி வந்தபோது எனக்கு தெரிஞ்சு அது ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு இதனால் அப்படியே அதை ஃபைனலாக வச்சு. சார் இல்லை அது மாற்று கருத்துன்னு எனக்கு தெரியும். இப்போ எடுக்கும் போது மாற்று கருத்து இருந்துச்சு. ஹலோ இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு அந்த சாங் இருக்குல்ல, அது எங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே வைக்கணுமா வேணாமாங்கிறது ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. ஏன்னா படம் ஃபுல்லாக ஒரு விறுவிறுப்பாக போகிற ஒரு இடத்துல ஒரு இது வேணுமா. ஆக்சுவலாக எடுக்கவே வேணான்னு முடிவு பண்ணிட்டாரு. அது மட்டும் லைட்டாக மாற்று கருத்து இருந்துச்சு. சார் வச்சுக்கலாம் சார் ப்ளீஸ் சார், அதை மட்டும். ஏன்னா ஹீரோயினோட டுவேட் பாடணும்னு கிடையாது, அப்படி கிடையாது. ஏன்னா இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் படம் பார்த்துட்டீங்க எல்லோரும். கேரக்டர் வந்துட்டு ஒரு போலீஸ் எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் நான் படம் ஃபுல்லாக அதை நான் மெயின்டைன் பண்ணணும். டக்குன்னு உடைக்க முடியாது. அது ஜஸ்ட் பிகாஸ் நான் ஒரு இதோடு இருக்கேன்னா அதை நான் டப்புன்னு ஒரு ரீசனே இல்லாமல் நம்ம அந்த போலீஸ்லேருந்து வெளியே வர முடியும். ஸோ இந்த ஒரு லவ் போர்ஷன் நம்ம வைக்கும் போது எனக்கு மற்ற எமோஷன்ஸும் கேப்பபிள் எல்லாம் ஃப்ளாட்டுன்றவாங்க ரொம்ப ஈஸியாக ஃப்ளாட்டாக பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அந்த வேரியேஷன் காமிக்கிறதுல நான் ஒரு சொன்னேன், சார் இது கொடுங்க சார், நான் நல்லா பண்ணுவேன், நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா வில் கீப் இட். எப்படியும் நம்ம ஒரு சாங்காக நம்ம ஒன்று பண்ணணும், அது வேணும்னா. பட் ஹி ஃபெல்ட் நல்லா இருந்துச்சுன்னு. நல்ல பாயிண்ட் சார். இல்லை ஆக்சுவலி என்னென்னா சார்,
இல்லை எனக்கு என்ன ஒரு ஃபியர் இருந்துச்சுன்னா ஒரு நியூ ஃபேஸ் நம்ம காட்டும்போது இனிஷியலி வந்துட்டு நம்ம ரொம்ப பில்டப் அப்படியெல்லாம் கொடுத்தா சில நேரம் இன்றைக்கி ஆடியன்ஸ் என்ன இன்றைக்கி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும். ஒன்ஸ் ஆடியன்ஸ் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அந்த கேரக்டரை அவங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துப்பீங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் வச்ச போது இன்னும் பார்க்கணும்னு தோணுது இல்லையா? ஸோ அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தாலே போதும் அப்படின்னு நினைப்பேன். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ரொம்ப வைக்க வேண்டாம். அண்ட் இன்வெஸ்டிகேஷனுக்கு அது தேவைப்படவும் இல்லை ஃபஸ்ட்டு. இந்தியாவில் வந்து மெடிக்கல் மாஃபியா வந்து அதிகமாக இருக்குது. அது வந்து கவர்மெண்ட் கருமுட்டை ரெண்டுமே நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸாக இந்தியாவில் போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சாமானியன் வந்து அந்த ஒரு சாமானியன் வந்து ஒரு டாக்டர் படிக்கிறதே பெரிய விஷயம். அவங்கள வந்து நீங்கள் ஒரு அதாவது இந்த ஒரு கொலைகள் பண்ணுற மாதிரி சித்தரிச்சிருக்கீங்க. அது எப்படி உங்களுக்கு நீங்கள் அதை எப்படி அதாவது இப்போது ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டே நம்ம ஒரு டிஸ்க்ளைமர் கார்டு போடுறோம். அதுவே வந்துட்டு ஏன்னா நம்மளோட கற்பனைகள் வந்துட்டு ஏதாவது நம்ம புதுசாக நம்ம ஒரு கற்பனை கொண்டு வரும்போது தான் ஆப்வியஸ்லி ஆடியன்ஸுக்கு வந்துட்டு பார்க்கறதுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ அங்கே எனக்கு அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா இது வந்து ஓகே இதில் கொஞ்சம் சினிமேட்டிக் லிபர்ட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்துட்டு டெக்னிக்கல் திங்ஸில் இப்போ வந்து கௌரி சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மை தான். அதில் வந்து சொன்ன அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டர்ஸ்லேருந்தெல்லாம் கேட்டு சொன்ன அந்த டெக்னிக்கல் டேர்ம் எல்லாம் அது உண்மை தான். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பயம் அப்படி வராதுன்னு கேட்டாச்சுன்னா அது ஒரு கொஞ்சம் ஒரு ஃபிலிமாக வந்து கன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃபைனலி. ஆனால் எல்லா விஷயத்துலையும் நம்ம அது பார்த்து செய்ய ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நமக்கு எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸுமே பண்ண முடியாமல் ஒரு புதுசாக ஒன்று காமிக்க முடியாமல் ஒன்று விஷயம் வருது. ஆனால் என்ன சொல்ல வரமோ நான் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டுமா கேட்கல சார். இல்லை இது வரைக்கும் இல்லை, பட் இருக்கும் இல்லை சார். அதாவது இல்லை சார். ஆமாம் இல்லை சார். அதுவுமே வந்துட்டு நான் என்ன இப்போ சொல்கிறேன்னா நான் என்ன அந்த படத்தில் சொல்ல வரேனோ அதே தாட் ப்ராசஸ் தான் நம்ம ஹியூமன்ஸுக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ அவங்க செய்கிறது இப்போது நான் இல்லை நான் லெட் மீ ஃபினிஷ். அதாவது இப்போ அவங்க ஒரு விஷயம் செய்யும்போது நமக்கு அது ஹைலைட் ஆகுது. இதே வந்துட்டு காலங்காலமாக எல்லா படத்துலேயும் வந்துட்டு ஒரு மெயில் இல்லைன்னா ஃபீமேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஏன் நமக்கு யாருக்கும் வந்துட்டு ட்ரிகர் ஆகலை? அப்போ அதுதான் அந்த படத்தில் நான் சொல்ல